காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பழனிக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இடையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா வண்டியை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம ரொம்ப ஸ்பீடெல்லாம் இல்லை, வெறும் 50, 55, சம்டைம்ஸ் வந்து 60, அவ்வளோதான். 60க்கு மேலே வண்டி ஸ்பீடு போகலை, அப்படியே நார்மலாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா நல்ல வெயில் அடிக்குது, பிரச்சனை இல்லை, நீட்டாக போயிட்டுருக்கு. அதனால் ஜம்முன்னு வந்துட்டுருக்கோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம வந்து பழனிக்கு போயிட்டு போனதான் ஃபஸ்ட் எடுத்ததும் போய் ரூம் பார்க்கணுங்க. ரூம் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் விட்டறிஞ்சிட்டு ரூமில் தூக்கி போட்டு சருன்னு அடுத்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வண்டி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுமா என்னன்னு சொல்லி தெரியல, ஏன்னா நானே 1000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கணும், அவன் வண்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஆயில் சர்வீஸ் பண்ணானா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ அவன்கிட்ட கேட்டுட்டு ஆயில் சர்வீஸ் வண்டியை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற பிளானை பற்றி யோசிக்கணும். ஏன்னா வந்து நெருங்கிட்டோம் ஆல்ரெடி. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்துட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் வந்து சரியாக அந்த வீடியோ எடுக்கல. சரி வேண்டாம் வீடியோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரன்னு வந்தாச்சு. இது நான் வந்து சின்ன பிள்ளையில ஒரு டைம் வந்திருக்கேங்க, 2 தடவை வந்திருக்கேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தோம் ஃபேமிலியோட, ஒரு தடவை சும்மா ஃப்ரெண்டோட பஸ்ஸில் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் பைக்கில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இடையில ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா கேமராவை கீழே விட்டுட்டேன். ஹெல்மெட் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டினோம். ஸோ நிப்பாட்டுற இடத்துல ஹெல்மெட் இருக்குது, அவரே கீழே விட்டேன். ஸோ மேலே வந்து எம்சில் போட்டு தானே ஒட்டியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கேமரா தனியாக அந்த ஹோப்போட மொத்தமாக வந்து கலண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா அதை மறுபடியும் அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஒரு நேரம் கொஞ்சம் காய வச்சுட்டு எடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஸோ வீடியோ வந்து எடுக்கல. சரி வேண்டாம், ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமுக்கு மேலே வரும் கேமராவே. கேம் மட்டுமே 200 கிராம் வரும். அதனால தான் சரி ஓகே வேண்டாம் விடு எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு. சரி போட்டோ தான் ஸ்டார்ட் பண்ணிடலாடிட்டு. நான் கூகுள் மேப்லாம் ஸ்ட்ரைட்டாக போனால் கோவில்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் நினைக்கிறேன். இதே தான் கைஸ். இந்த குளம் தெரியுது பாருங்கள், இந்த ஏரி. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொன்னாங்க. நாம் யாரோ ரூல்ஸ் எல்லாம் மதிக்கவே இல்லை போல், தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி தான் வரணும் குறுக்க. அதுக்காக ஒரு வழியாக கோயில் கண்ணுக்கு தெரியுது பாய். ஷபா காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக கோயில் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் ரூம் எல்லாம் தங்குறது அதை தான் பார்த்தோம் மெயினாக. நமக்கு மற்றதெல்லாம் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரூம் ரெண்ட் எடுக்கிறது போகிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பழனிக்கே வந்துவிட்டோம். பழனி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ வந்து எடுக்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே மொபைல் கூட யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே எந்த கோயிலையுமே அந்த பிள்ளையார் பட்டியிலுமே அப்படி தான் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி தான் எங்கேயுமே நம்மளால் வந்து வீடியோ எடுக்க ஷூட் பண்ண முடியல. ஸோ வெளியில் ஒரு கடையை மட்டும் தான் ஓரளவு சும்மா ஷூட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் அப்லோட் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து
நாங்கள் வந்து தங்கியிருக்க இடம் வந்து என்எஸ் அப்படி ரூம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது வந்து ஏசி நான் ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஏசி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஆல்ரெடி நாங்கள் இருக்கிற குளிர் கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குளிரில் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. வேளாங்கண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இருக்கலாம், ஓரளவு நார்மலாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஒரு சின்ன பெட்டு தான், சரிங்களா? ஒரு சின்ன பெட்லேயே எல்லாமே இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் தலைவர் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணி தான் சொன்னேன். நல்ல காற்று வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த மாளிகை. இன்னைக்கு நம்மளோட வசந்த மாளிகை இதுதான், சரிங்களா? சின்ன ரூம் தான். ஸோ ஆனால் இது வந்து 750 வாங்கினாங்க. இதே வந்து வேளாங்கண்ணியில் நாங்கள் 3 பேர் தங்கியிருந்தோம். அது வந்து 800 rupees தான். அது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரூம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரூம் ரொம்ப சின்னது தான். ஒருவேளை எங்களுக்கு ரூம் புக் பண்ண தெரியலன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் வரதால, பைக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறதால நாங்கள் கொஞ்சம் வந்ததுமே டேரெக்டாக ரூம் பார்த்தா அப்படியே புக் பண்ணிட்டோம், அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ரூமை பற்றின இது தெரியலை. நீங்கள் வரும்போது விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஏதோ நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் ஒரு நாள் நைட்டு மட்டும் தானே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஒன்றும் பெருசாக பார்த்துக்கல. ஏன்னா ரூம் மட்டும் சும்மா லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். இதான் 2 பேர் மட்டும் இங்கே தங்கலாம். மற்றபடி ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்து மேடம் பாருங்க, பாத்ரூம்லாம் செம்ம ஹீட்டாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஏசி ரூம் புக் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒஸ்ட்டு தான், ஓரளவுக்கு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 750 ஒரு வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரூம் செட்டு. ஸோ இப்போ நாங்கள் தங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா 750 தான். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 ஒரு ரூம் இருக்குது. அதே சமயம் 1200 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏசி நான் ஏசி இந்த மாதிரி நம்ம போக போக நம்மளோட ரேஞ்சை பொறுத்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அனுபவம் இருந்ததுன்னு சொன்னால், இல்லை புதுசாக வர மாதிரி இருந்தாலும் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் புக் பண்ணிக்கோங்க. வேறு பேசி அவங்க தெரிஞ்சாலும் பெஸ்ட்டு தான். ஏன்னா அது எங்களுக்கு தெரியலை, நாங்கள் அவனை விட்டுட்டோம். பொருளை போய்ட்டு கோயிலை பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, ஓகேங்க. காலைல கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.